தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். ஜெகதீசன், இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் அவர் மக்களை சந்திப்பார், பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்த சந்தர்ப்பத்தில் இப்போ இந்த மாணவர்களை சந்திக்கும் நிகழ்வு முதன்மையாக வருகிறது. இதில் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? அரசியல் ரீதியான கருத்துக்களை எதிர்பார்க்கலாமா? இல்ல, நீங்க இப்போ போன வாட்டியும் பார்த்திருக்கலாம். தொடர்ச்சியாக நீங்க மக்கள் இயக்கம் இந்த மாதிரியான பணிகளை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க அரசியல் கட்சி துவக்கப்பட்ட பிறகும் இந்த குருதியகம், கொடையகம், பயிலகம் போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பசிப்பிணி போக்குவதற்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவர் கால்கெடுக்க நின்று எல்லா மாணவர்களையும் கௌரவிக்கணும்னு எந்த சிறு முகசுளிப்பு கூட இல்லாமல் செய்தார்கள். அதை தொடர வேண்டும் அப்படிங்கறத எல்லோருடைய கோரிக்கையும் இருந்தது. இன்னும் சொல்ல போனா தனிப்பட்ட முறையில் நான் பேசிய பல மாணவர்கள் நாங்க அவர் கையால வாங்கணுங்கிறக்காக நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில மாணவர்கள் ரொம்ப பயங்கர இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு. எவ்வளவோ லட்சக்கணக்கான மாணவர்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்ப அந்த விஷயத்தை தொடர்ச்சியா தொகுதி ரீதியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது போன வாட்டில எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் இது செய்கிறோம். இது அரசியல் கூட்டம் அல்ல. இது நீங்க மக்கள் சந்திப்புகள் நாங்க எங்களுடைய அறிக்கையில சொல்லப்பட்டதுங்கிறதுக்கான மாநாடு தனிப்பட்ட அது நடக்கும். அது கூடிய விரைவில் எந்த ஊர்ல நடக்க போகுது, எந்த தேதி அப்படிங்கறத அறிவிக்கப்படும். அதற்கான தயாரிப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மாவட்ட கட்டமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. நேற்று கூட புதுக்கோட்டையில மாவட்ட கழகம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். அது தனி. இது மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வுல மாணவர்கள் கௌரவிக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய முதல் விஷயமாக இருக்கும். அதான் பிரையாரிட்டி அதுலதான் இருக்கும். விவரங்களை வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி இணைப்பில் எங்களோடு பேசியதற்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் மாணவர்களை 28ஆம் தேதி சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக இது ஒரு அரசியல் கூட்டம் அல்ல, இது மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு என்பதாக அவரது தரப்பிலிருந்து விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்திகளை வழங்குவதற்காக செய்தியாளர் தேவா நம் செய்தியறையிலிருந்து காத்திருக்கிறார். நன்றி ஜெனிஃபர்.